ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பாட்லெஸ் பிக்சல்ஸ். ஐம் சேஷா. இப்போ முதல்ல ஆக்ஷன் டேப் ஓப்பன் பண்ணணும். விண்டோஸில் ஆக்ஷன், ஷார்ட்கட் ஆல்ட் F9. இப்போ ஆக்ஷன்ஸ் டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். இப்போ நான் புதுசாக ஒரு ஆக்ஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நான் ஒரு நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நியூ ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுவும் எக்ஸ்போர்ட்டுன்னு நேம் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் கீ ஷார்ட்கட் F11. ஜஸ்ட் F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகும். உங்களுக்கு தேவை ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி கீஸ் ஆக்டிவேட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் F11, அப்படி இல்லைனா ஷிஃப்ட் F11, இல்லைனா இது ரெண்டையும் கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். நான் ஜஸ்ட் F11 மட்டும் கொடுக்குறேன். இப்போ ரெக்கார்ட் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரெக்கார்ட் ஆகும். இப்போது ஃபைல், சேவஸ், டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணுறேன். PSD01 இந்த நேமில் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ PSD ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஒன் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ JPEG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறேன். PNG ஃபார்மேட்டில் ஒன்று சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த 3 சேவ் ஆப்ஷனும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட் சேவ் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபார்மேட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சேவஸ் போயிட்டு இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபார்மேட் வேணும்னா அதையும் சூஸ் பண்ணி சேவ்னு கொடுத்திங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகிடும். இப்போது எனக்கு தேவையான 3 ஃபார்மேட்டும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ரெக்கார்டிங்கை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்போது இந்த 3 ஃபார்மேட்டும் சேவ் பண்ணது டெஸ்க்டாப்பில் இருக்குது. PSD, JPEG, PNG. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஷார்ட்கட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, F11. நான் F11 கொடுத்துருந்தேன், அதனால் ஷார்ட்கட் F11 காட்டுது. இப்போ நான் F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், சேவ் ஆகிடுச்சு. டெஸ்க்டாப்பில் அதே 3 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு தான் ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நான் வேறு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். சும்மா இந்த ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு 3 ஃபார்மேட்லேயும் சேவ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் F11 ஆல்ரெடி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த 3 ஃபார்மேட்டும் சேவ் ஆகிடுச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தா இருக்கும் PSD ஃபார்மேட், JPEG அண்ட் PNG. JPEG ஃபார்மேட்டில் இருக்குது அண்ட் PNG ஃபார்மேட் நேமிங் கொடுத்தது அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபைல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போது ஃபைலுக்கான இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் எந்த ஒர்க்கு முடித்தாலும் ஜஸ்ட் F11 ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்த 3 ஃபார்மேட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போது கலர் கரெக்ஷன்ஸை எப்படி ஆக்ஷனில் செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நியூ ஃபோல்டர், கலர் கரெக்ஷன், நியூ ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ F12 ப்ரெஸ் பண்ணுறேன். F12 ஷார்ட்கட் கீ செட் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட், இந்த ஷார்ட்கட் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நான் ஜஸ்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்டுன்னு கொடுக்குறேன். முதல்ல இந்த ஆக்ஷனில் கலர் கரெக்ஷன் நான் இப்போ பண்ணுறேன். கர்வ்ஸ் கொடுக்குறேன். கர்வ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் லெவல்ஸ். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எனக்கு போதும், ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரெக்கார்டிங் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. கலர் பேலன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு. நான் வேறு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த இமேஜ்லேயும் இதே கலர் கரெக்ஷன் ஸ்டெப்ஸ் நடக்கணும்னா கண்ட்ரோல் F12 ப்ரெஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த 2 இமேஜஸ் ஓப்பன் பண்ணுறேன்.
இதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல். இப்போ இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகிறதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் F12. அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் இந்த டேப் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இமேஜ்லேயும் அதே மாதிரி கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேன்ற ஆப்ஷன், அப்படி இல்லைனா கண்ட்ரோல் F12. இந்த கலர் கரெக்ஷன் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை இந்த மாதிரி ஆக்ஷனில் செட் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடலாம்.